ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் சேனல். நான் உங்கள் இன்னைக்கு வீடியோவில் டூ சோல்ஸுங்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் டூ சோல்ஸ் இந்த படம் 2023 தெலுங்கு லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. 2024 தமிழ் டபுள் வெர்ஷனில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ட்ராமா சேனலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டபுள் வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அங்கே இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தோட ஹீரோ அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை சீட் பண்ணுறதுனால சூசைட் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணுறாரு. அவர் கார் ஓட்டிகிட்டு போகும்போது இந்த கார் ஆக்சிடென்ட் ஆகிடுது. அவர் ஐசியூவில் அட்மிட் ஆகுறாரு. ஐசியூவில் அட்மிட் ஆகிட்டு இருக்கும்போது அவரோட ஆன்மா மட்டும் வெளில வந்துடுது. அதே ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரியாங்கிற ஒரு பொண்ணு ஐசியூவில் அட்மிட் ஆகுறாங்க. அவங்களோட ஆன்மாவும் வெளில இருக்குது. ரெண்டு ஆன்மாவும் மீட் பண்ணிக்குது, பேசிக்குது. ரெண்டு பேத்துக்குமே லவ் ஸ்டோரி இருக்குது. அவங்க லவ் ஸ்டோரியை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மெமரிஸையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக அவங்க ஆன்மா அவங்க உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் ஸ்டார்டிங்கில் சொல்லிடுவாங்க, இந்த படம் பார்க்கணுன்னாக்க ரொம்ப பொறுமை அவசியம். கடைசியாக கிளைமேக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பாராட்டுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் இந்த படத்தை பார்த்தேன். கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணுன்னா பொறுமை தேவை. ஏன்னா ரொம்ப பொறுமையை சோதிக்கும். படம் ரொம்ப ஸ்லோவாக போகும். ஏன்னா ட்ராமா சேனலில் எடுத்திருக்காங்க. படம் ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஆனால் கிளைமேக்ஸ் எனக்கு பெருசாக ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணல. ஓகே தான் இருக்குது படம். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சினிமாட்டோகிராஃபி. ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பராக எடுத்திருக்காங்க. அந்த பனிப்பிரதேசம், இந்த லொக்கேஷன்லாம் ஒவ்வொரு லொக்கேஷனும் சூப்பராக எடுத்து அது ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க சினிமாட்டோகிராஃபி. இந்த படத்தோட செகண்ட் பாசிட்டிவ்னாக்க பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில் ஆச்சவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. குறிப்பாக ஹீரோ அகிலோட பெர்ஃபார்மன்ஸ், அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொடுக்கப்பட்ட ரோல் ரொம்ப நீட்டாக பண்ணிட்டாரு. அடுத்து ஹீரோயின் பிரியாவோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரியாவுக்கும் அகிலுக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இந்த படத்தில் ரெண்டே பேர் தான். ரெண்டே பேரை வச்சு இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாகுது, போர் அடிக்க ஆரம்பிக்குது. இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னாக்கா படத்தோட ஸ்லோனஸ் தான். இந்த படத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி இல்லை. ரெண்டாவது இந்த படத்தில் அடுத்து என்னென்னு ஈஸியாக மேக் பண்ண மாதிரி போச்சு. இந்த படத்தில் ஒரு விறுவிறுப்பு இல்லை. இந்த படம் டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு. அது ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். அடுத்து எடிட்டிங், படத்துக்கு என்ன தேவையோ அதை கட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக், சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே இல்லை. தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப் பண்ண சாங்ஸ் எல்லாம் ஒன்றுமே நல்லா இல்லை. தெலுங்கு விஷனில் மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னு தெரில, நான் கேட்டதில்லை. படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சுமாராக இருந்துச்சு. இந்த படம் 1 hour 54 minutes ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லாரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.